Hi friends, welcome to MK Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா previous year question paper வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது 2021 to 2024 அப் டு இதுவரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அது 2024 அந்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து நம்பர் சிஸ்டத்தில் உள்ளதை வந்து டாபிக் வைஸாக கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 2021 to 2024 நம்பர் சிஸ்டம். இதே மாதிரி நம்ம டாபிக் வைஸாக பார்க்கலாமா இல்லை ஒவ்வொரு அதாவது குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் அதில் வந்து 25 கொஸ்டினாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கலாமா, எக்ஸாம் வைஸாக பார்க்கலாமா 25 கொஸ்டின் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம டாபிக் வைஸாக பிரித்து கொண்டு வந்திருக்கோம் 21லேருந்து 24 வரைக்கும். இந்த மாதிரி பார்க்கலாமா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. முதல் எண் இலன்களின் கூடுதல் வந்து 253 எனில் என்னுடைய மதிப்பு காண்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நம்பர் சிஸ்டமில் நம்ம வந்து கூட்டுத்தொடர் பார்ப்போம், பெருக்குத்தொடர் பார்ப்போம், அப்புறம் நம்பர் சீரிஸ், இலன்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல் எல்லாமே மிக்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம நம்பர் சிஸ்டத்துக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி நீங்கள் நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ நான் இது வரைக்கும் நான் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நான் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த எத்தனை இப்போ ஒவ்வொரு டாபிக் எடுத்தோம்னா டைப்ஸ் ஆஃப் சம் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டாப்பிக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நோட்டில் வந்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் புக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் சிஸ்டம் டாபிக் இது வரைக்கும் படிக்கலன்னா அதை வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த சம்மை வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க. முதல் எண் இலங்கையின் கூடுதல் 253 என்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இலங்கையின் கூடுதல் ஃபார்மா நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த சம்மை போட முடியும். ஸோ இலங்கையின் கூடுதல் ஃபார்மா நம்ம என்னென்னு பார்ப்போம். இலங்கையின் இதுக்கு தான் நான் அந்த வீடியோ வந்து பார்க்க சொன்னேன். ஓகேவா? உங்களுக்கு அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்களும் என் கூடயே வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து சால்வ் பண்ணலாம். உங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்படியே கவனிச்ச மாதிரியும் இருக்கும். ஓகேவா? இலங்கையின் கூடுதல் ஃபார்முலா என்னென்னா n into n plus 1 divided by 2. ஓகேவா? இலங்கையின் கூடுதல் ஃபார்முலா வந்து இதான் n into n plus 1 divided by 2. ஓகே, இலங்கையின் கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் என்னுடைய மதிப்பு தெரியாது. ஸோ என்னுடைய மதிப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இலங்கையின் கூடுதல் ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, n into n plus 1 divided by 2 is equal to என்ன கொடுத்துருக்காங்க 253. ஓகேவா? கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க 253. ஓகே, இப்போ இந்த எண்ணை கொண்டு உள்ளே பெருக்கிடலாம். இந்த 2வை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? n ஸ்கொயர் எண்ணை கொண்டு உள்ளே பெருக்கினா n ஸ்கொயர் ப்ளஸ் எண்ணை கொண்டு எண்ணையும் ஒன்றையும் பெருக்கினா n வரும். சிக்வல் டு 2 கொண்டு 253 கூட பெருக்கினா என்ன வரும். 2 6 2 10 மீதி 1 இருக்கும், 1 2 அப்போ 2 4 ப்ளஸ் 1 இருக்கும் 506. ஓகே, இப்போ இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த 506 இந்த பக்கம் கொண்டு வந்துச்சா மைனஸில் வரும். 506 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து காரணிப்படுத்தோம்ல அந்த மாதிரி காரணிப்படுத்தலாம். 506 இந்த n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து அதாவது ஏதாவது ஒரு 2 நம்பரை வந்து கூட்டவோ கழிக்கும் போச்சுல 1 வரணும், பெருக்கும் போச்சுல -506 வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி இருக்கும் போச்சுல நம்ம ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது பக்கத்தில் நம்ம கழிச்சா நமக்கு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 22 இருக்குது. ஸோ 22 நம்ம 22 கூட எந்த நம்பரை பெருக்குனா வந்து நமக்கு 506 வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 22 23 வந்து பெருக்கலாம். ஏன்னா 23 6 லாஸ்ட் நம்பரை வச்சு இது பண்ணலாம். அதேமாரி கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு 23லேருந்து 22 கழிச்சா 1 வருது. ஸோ நம்ம 22 23 வந்து நம்ம வந்து பெருக்கி பார்ப்போம். 23 6 2 4 கூட்டினா வந்து 10 வருது, மீதி 1 2 4 5. அப்போ ஓகே, பெருக்கினா வந்து 506 வருது. ஸோ 22 23 நமக்கு என்னது பெருக்கினா வந்து -506 வரணும். ஸோ இதை வந்து கழிக்கவோ கூட்டவோ செஞ்சால் +1 வரணும். அப்போது மைனஸ் அப்படிங்கிறது சின்ன நம்பரில் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது -22 23 பெருக்கினா வந்து நமக்கு -506 வரும். -22 + 23 வந்து கழிச்சா நமக்கு பெரிய நம்பரில் உள்ள குறிட்டு +1 வந்து வரும். ஓகே, இப்போ என்னோட மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி எழுதலாம்னா n - 22 இன்ட்டு n + 23 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுவோம். அப்போது நம்ம வந்து இதை எப்படி எழுதலாம் n - 22 ஈக்குவல் டு 0. இப்போ என்னோட மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் முடிச்சுட்டு என்ன வரும் 22.
இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போச்சு நமக்கு -23 வரும். ஸோ நம்ம எப்போவுமே ப்ளஸில் இருக்க மதிப்பை தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? ஆன்சர் வந்து 22. இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. ஏதாவது ஒரு 2 நம்பர் நமக்கு பெருக்கும் போச்சில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? பெருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 9 + 3 + 1 + இன்ஃபினிட்டி என்னும் தொடருடைய கூடுதல் காண்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்ஃபினிட்டி அப்படின்னா முடிவுறா எங்களுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி முடிவுறா கூடுதல் அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்னு பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த சம். ஓகேவா? 9 + 3 + 1 + இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. முடிவுறா எண்களின் கூடுதல். முடிவுறா எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா a/1 - r. ஓகேவா? முடிவுறா எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா a/1 - r. ஓகேவா? அப்போது ஓகே, நமக்கு இதில் a தெரியணும், r தெரியணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம முடிவுறா எண்களுடைய கூடுதல் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். a அப்படிங்கிறது இதனுடைய முதல் உறுப்பை தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? 9 + 3 + இதில் முதல் உறுப்பு என்னது? நமக்கு ஏயோட மதிப்பு 9. ஓகே, அடுத்து நமக்கு ஆரோட மதிப்பு தெரியணும். ஆர் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது பெருக்குத்தொடர் அப்படிங்கிறது தெரியுது. பெருக்குத்தொடர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போது ஆர் அப்படிங்கிறது நம்ம R2 R1 இதை வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போ R2 அப்படிங்கிறது 9/3/9 இது அடி கொடுத்தா 1/3ன்னு வரும். அதே மாதிரி அடுத்த ஒரு தொடரையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிச்சு 1/3 தான் வருது. ஸோ இது ஒரு பெருக்கு தொடர். அப்போது நமக்கு ஆரோட மதிப்பு என்ன வருது? 1/3. ஓகே, இப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏயோட மதிப்பு வந்து என்னது? 9 ஆரோட மதிப்பு வந்து 1/3. 1 - 1/3 = 9 இது வந்து குறுக்கப்படுத்துங்க. 3 - 1 டிவைட் பை 3. அப்போ = 9/3 1 போனால் 2/3. ஓகே, இந்த 3 அப்படிங்கிறது கீழே இருக்குது. பெருக்கல் பொம்மச்சில் அப்போ 9 × 3 டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ 3 27/2 ஆன்சர். ஓகேவா? 27/2 ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 - 1/n + 1 - 2/n + 1 - 3/n + எக்ஸெட்ரா என்னாவது உறுப்பு வரை கூடுதல் வந்து காண்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னாவது இப்போ நம்ம வந்து 1 + 2 + எக்ஸெட்ரா +10 வரை உள்ள கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எழுதோம்னா அதேமாதிரி தான். இப்போவா n இருக்க இடத்துல இங்கே n இருக்குது. ஓகேவா? என்னாவது ஒரு பிறவில கூடுதல் என்ன அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம எழுதலாம். ஓகே, அதுக்கு மட்டும் இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 1 இதுலேருந்து இதை வந்து நம்ம கழிக்கணும், இல்லாட்டா இதுலேருந்து இதையும் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து கூட்டுத்தொடரில் தான் இருக்குது. ஓகேவா? 1 - 2/n இதுலேருந்து நம்ம இந்த செகண்ட் உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை கழிப்போம். -1 மைனஸ் இருக்குது. ஸோ +1/n. ஓகேவா? அதாவது நம்ம பொது உறுப்பை கண்டுபிடிக்க d2 - t1. ஓகேவா? இது t2 இது t1. ஓகேவா? அதை வந்து நம்ம கழிக்கும் இப்போது. ஸோ 1 + -1 கேன்சல் ஆயிரும். ஸோ -2/n + 1/n இருக்குது. அப்போ -1/n தான் கிடைக்கும். இதுலேருந்து இதை கழிச்சாலும் -1/n தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கூட்டுத்தொடரில் தான் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஃபார்முலா வந்து நம்ம எழுதலாம். கூட்டுத்தொடர் ஃபார்முலா. ஓகேவா? என்னாவது உறுப்புரை கூடுதலில் என்னாவது உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா. ஓகேவா? கூடுதல் ஃபார்முலா என்னென்னா n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா? இதுதான் n உறுப்புகளினுடைய ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நமக்கு n என்னன்னு தெரியணும், a என்னன்னு தெரியணும், d என்னன்னு தெரியணும். ஓகேவா? இப்போ ஓகே, நமக்கு a என்ன ஃபஸ்ட் அப்படின்னா a வந்து நமக்கு என்னது? a = 1 - 1/n. ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் உறுப்பை தான் நம்ம a அப்படிங்கிறத எடுப்போம். d வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம dக்கு வந்து என்ன வரும்? -1/n. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த d தான் கண்டுபிடிச்சோம். d2லேருந்து d1 கழிச்சா என்ன வருமா? அதான். ஓகேவா? d வந்து -1/n. அடுத்தது நமக்கு n அப்படிங்கிறது என்னது? இதில் n-வது உறுப்பு வரை உள்ள கூடுதலாம் கேட்டிருக்காங்க. n = n. ஓகேவா? இதில் ஒரு 10வது உறுப்பு வரை அப்படிங்க கூடுதல் கேட்டிருந்தாங்கன்னா n வந்து நம்ம 10 அப்படிங்கிறது எடுத்துப்போம். ஸோ இதில் n அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்னோட மதிப்பு n தான். ஓகேவா? ஓகேப்பா, இது அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் = என்னோட மதிப்பு நமக்கு n தான். n/2 × 2a. ஏவோட மதிப்பு நமக்கு என்னது? 1 - 1/n ப்ளஸ் என்னோட மதிப்பு n - 1 × dயோட மதிப்பு -1/n. ஓகே, = எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. n
ஓகே 2 இன்ட்டு இதை வந்து குறுக்காக பெருக்குங்க. அப்போ n மைனஸ் 1 டிவைட் பை n அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் n மைனஸ் 1 இதை உள்ளே கொண்டு பெருக்கிருக்கேன். ஓகேவா? அப்போ மைனஸ் n மைனஸும் பெருக்கும் பட்சத்தில் ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ டிவைட் பை n அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு. இப்போ ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு ஓகே இப்போ இந்த 2 கொண்டு உள்ளே பெருக்கிங்க. 2n மைனஸ் 2 டிவைட் பை n ப்ளஸ் இது வந்து நம்ம 1 மைனஸ் n எழுதலாமா? மைனஸ் n ப்ளஸ் 1 இருக்குது. இது 1 பை n 1 மைனஸ் n டிவைட் பை n. ஓகேவா? அப்படி எழுதலாம். ஓகே இப்போ வந்து ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2 காமனாக வந்து n இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம காமனாக n வச்சுட்டு இதை உள்ளே இருக்கிறது அப்படியே கூட்டவோ கழிக்கவோ செஞ்சிடலாம். 2n மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் n ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2nலேருந்து ஒரு எண்ணை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? n அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 2லேருந்து 1 கழிச்சா மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும் டிவைட் பை n. ஓகே இப்போ இதை அடி கொடுத்தா n வந்து கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறத இல்லைங்க. 1 பை 2 இன்ட்டு n மைனஸ் 1. ஓகேவா? இதை டிரைவ் பண்ணால் 1 பை 2 n மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கா நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள் 1 பை 2 இன்ட்டு n மைனஸ் 1 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகே இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா T20 + T21 + T22 + எக்ஸெட்ரா T30 = 0 என ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக கன்வெர்ட் T20லேருந்து T30 வரைக்கும் கூட்டினா நமக்கு 0 தான் வரும் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ எப்போவுமே வந்து 0 அதாவது இந்த இதில் T20 ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, T30 ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்போது 0 வரனா மைனஸ் நம்பர்ஸும் இருக்கணும், ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கணும். அப்போது இங்கே மைனஸ் நம்பர்ஸும் இருக்கணும், ப்ளஸ் நம்பர்ஸும் இருக்கணும். ஓகேவா? அப்போது நம்ம மொத்தம் T20லேருந்து T13 வரைக்கும் மொத்தம் எத்தனை எண் இருக்குன்னா 11 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 11 நம்பர்ஸ் வர மாதிரி ப்ளஸ் மைனஸ் வர மாதிரி அப்படி ஒரு நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? 0 அப்படிங்கிறத நடுவில் இருப்போம். +1 -1 +2 -2 3 -3 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? இப்போ 7 நம்பர் வந்திருக்கு. 4 -4 5 -5. ஓகேவா? கமா மொத்தம் இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 5 10 11 நம்பர் இருக்குது. ஓகேவா? இது வந்து T20 அப்படியே வரிசை எழுதுங்க. T21 T22 23 24 25 26 அதாவது இதில் எல்லாமே T வரும். ஓகேவா? 27 28 29 30. ஓகேவா? T30. ஓகேவா? இதில் உள்ள அப்போ தான் பாருங்கள் இப்போ T20 T21 இந்த மாதிரி இருக்கும்போதுல இது மைனஸ் எல்லாமே ப்ளஸ் -5 +5 கேன்சல் ஆகி 0 -4 +4 வந்து கேன்சல் ஆகும். அப்போ தான் இது ஒரு கூட்டுத்தொடர் 0 அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி தான் நம்ம நம்பருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் வந்து நம்ம எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வந்து 1 வர மாதிரி இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். எப்படினாலும் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ T25 வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து தவறானது. ஓகே இப்போ T25 மதிப்பு வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இதில் நம்ம 25 மதிப்பானது 0. ஓகேவா? அப்போ இந்த கூற்று வந்து கரெக்டு. அடுத்தது வந்து T10 T20 T30 T40 என்பவை கூட்டுத்தொடரை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு காமனாக வந்து 10 தான் வரும். ஸோ இது வந்து ஒரு கூட்டுத்தொடரை வந்து உருவாக்கும். இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது N1 + N2 = 50 எனில் Tn1 + Tn2 = 0 அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது N1 N2 வந்து கூட்டம் வச்சு நமக்கு 50 கிடைக்குமா? 50 கிடைக்கும் அப்படின்னா Tn1 + Tn2 வந்து 0 அப்படிங்கிறது. அதாவது இது வந்து N1 அதாவது இது வந்து N1 வச்சுக்கோங்க. N2 20 30 கூட்டினா நமக்கு வந்து 50 கிடைக்குது. இதோட உறுப்பை வந்து அதாவது T20 அதோட உறுப்பு நமக்கு என்னது -5. அடுத்து வந்து என்னது ப்ளஸ் Tn2ஓட உறுப்பு நமக்கு T13 உறுப்பு என்னது நமக்கு 5. அப்போ +5 இதை கூட்டினா நமக்கு என்னது 0 வருது. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, T வந்து மிகை எண்ணில் ஏவும் மிகையாகும். அதாவது T வந்து பாசிட்டிவ் எனில் A இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஓகேவா? தமிழில் புரியலனா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த T வந்து பாசிட்டிவ் என்ன இருந்தாலும் ஏயும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயோட மதிப்பு நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஏயோட மதிப்பு நமக்கு வந்து -5 வருது. Tயோட மதிப்பும் என்ன வரும் நமக்கு -4. இங்கே -5 இருக்கும். ஆல்ரெடி நம்ம மைனஸ் பண்ணுவோம் +5. அப்போ Dயோட மதிப்பு வந்து 1 வருது. ஸோ அப்போ இந்த கூற்று தான் வந்து நமக்கு தவறானது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தவறு.
ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் நமக்குங்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். எனக்கு கொடுத்துருக்காங்க 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் கே கியூப்ஸ் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 + 2 + 3 + கேயினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கியூபோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி நார்மலான வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கியூபோட ஃபார்மா நமக்கு தெரியும். ஓகேவா? கணங்களின் இப்போ நமக்கு எடுத்துட்டு இது வந்து இயலங்களினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. கணங்களின் கூடுதல் ஃபார்மா நம்ம எழுதுவோம். கணங்களின் கூடுதல் ஃபார்மா என்ன? நமக்கு n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா. ஓகே, அப்போ நமக்கு கணங்களின் கூடுதல் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். 72,900 அப்படிங்கிறது தெரியும். ஸோ நமக்கு வந்து கேயோட மதிப்பு இதில் வந்து n போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த n இருக்க இடத்துல எல்லாமே நம்ம கே அப்படிங்கிறத நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா நார்மலாக. ஓகேவா? k × k + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கோம். இதுதான் கணங்களின் கூடுதலுடைய ஃபார்முலா. நமக்கு கணங்களின் கூடுதல் எவ்வளவு? 72,900. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது வந்து இயலங்களின் கேயோடைய அதாவது இது இயலங்களின் கூடுதல் மதிப்பு வந்து நமக்கு இயலங்களின் கூடுதல் கேட்குறாங்க. இயலங்களின் கூடுதல் ஃபார்முலா இது n × n + 1 / 2. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம அந்த ஸ்கொயரை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஓகேவா? k × k + 1 / 2. ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் ரூட் கொண்டு போனால் ரூட்டாக வரும். அப்போ 72,900 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 27 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 7 49, மீதி 1 4 இருக்குது. 7 14, 7 14, 28. 2 இருக்கும், மீதி 1 32, மீதி 3 2 4 4 + 3. ஓகே, அப்போது நம்ம 270 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ரூட்டு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 270 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ k × k + 1 / 2. ஓகேவா? இப்போ இதோட இது பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? இயலங்களின் கூடுதல் ஃபார்முலா மாதிரி தெரியுதா? ஓகேவா? நமக்கு இயலங்களின் கூடுதல் தான் நம்ம கண்டுபிடிக்க வந்தோம். ஸோ இயலங்களுக்கு இது கே n இருக்கிற இடத்துல கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்போ இயலங்களின் கூடுதல் நமக்கு வந்து கிடச்சிட்டு. ஓகேவா? அப்போ 270 தான் ஆன்சர். சி வந்து ஆன்சர். ஓகே, அந்த மாதிரி கணங்களின் கூடுதல் கொடுத்துட்டு இயலங்களின் கூடுதலுடைய மதிப்பு கேட்பாங்க. கணங்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு ஸ்கொயர் வரும். அதை வந்து அந்த பக்கம் ரூட்டாக மாற்றி நம்ம செய்யணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையில் உறுப்பு 1/20க்கு அடுத்து என்ன உறுப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரீசனிங் சம் மாதிரி தான். ஓகேவா? இது வந்து இதில் எடுத்துட்டேன். 1/2, 1/6, 1/12, 1/20 இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2க்கும் 6க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்குது. இந்த 6க்கும் 12க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 6. 12க்கும் 8க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ 12க்கும் 20க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ பாருங்கள், 2 2 கூட்டிகிட்டே வருது. அப்போ இதுக்கப்புறம் என்ன கூடும்? 10 வரும் அப்படிங்கிறது. அப்போ 10 20 கூட்டினா என்ன வரும்? 1/30 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஆன்சர் வந்து 1/30. ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். -2, -4, -6 எக்ஸெட்ரா -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதி உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு -100. இதுலேருந்து நமக்கு அதாவது இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு அடுத்தது நமக்கு என்னது? -98, -96 இந்த மாதிரி போட்டாலே நம்ம இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு என்ன? இது வந்து முதல் உறுப்பு, அந்த மாதிரி 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஃபார்முலா அப்படி கண்டுபிடிப்போம். ஓகே, இது கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இறுதி உறுப்புலேருந்து அப்படிங்கிறத கேட்டிருக்காதனால நம்ம இறுதி உறுப்புலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். ஓகே, 100, -98, இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம எழுதிப்போம். எக்ஸெட்ரா -2 இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? அப்போது நமக்கு வந்து 12வது உறுப்பு இது வந்து nஆவது உறுப்போடைய ஃபார்முலா நம்ம எழுதணும். ஓகேவா? nஆவது டேம் வந்து கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ Tn = a + n - 1 × d இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நமக்கு என்னோட மதிப்பு என்னென்னு நமக்கு தெரியும். என்னோட மதிப்பு வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ 12. ஏயோட மதிப்பு நமக்கு -100. ஓகேவா? நம்ம இந்த ஆர்டரை வந்து இறுதி உறுப்பு அப்படிங்கிறது கேட்டிருக்கிறதுனால நம்ம அந்த ஆர்டரை இறுதி உறுப்புலேருந்து எழுதிருக்கோம். ஓகே, -100 இந்த மாதிரி எழுதி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ டி மதிப்பு வந்து என்னது? -98 - -100 வரும். அப்போ கழிச்சா நமக்கு +2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். n வந்து 12 = a வந்து -100
ப்ளஸ் n வந்து 12 மைனஸ் 1 இன்டு டியோட மதிப்பு 2 ஈக்குவல் டு மைனஸ் 100 ப்ளஸ் இன்ட்டு 12ல் 1 போனால் 11 இன்ட்டு 2 ஈக்குவல் டு மைனஸ் 100 ப்ளஸ் 11 2 22. ஓகே, இப்போ 100ல் வந்து 22 போனால் என்ன வரும்னா 78 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 78. ஓகேவா, மைனஸ் 78 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 12வது உறுப்பு நமக்கு என்னது மைனஸ் 78 ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு போடுறதுக்கு டைம் ஆகிட்டா டக்குன்னு ஃபார்முலா போட்டு நம்ம சம் வந்து கண்டுபிடிச்சி. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 0.40 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.46 ப்ளஸ் எக்ஸெட்ரா 1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உறுப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனை உறுப்பு இருக்குது, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கைனா என்னது எண் வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்பு இருக்குது, 1 2 3 4 5 இந்த இதுக்குள்ளே இது எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ நமக்கு இந்த எண் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்ம், அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலானா n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1. ஓகேவா, உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஃபார்முலா n ஈக்குவல் டு L மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1. ஓகேவா, இப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல் அப்படின்னா என்னன்னா லாஸ்ட் உறுப்பு. ஓகேவா, இதில் லாஸ்ட் உறுப்பு நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் உறுப்பு வந்து ப்ளஸ் 1. அப்போ எல்லோட மதிப்பு 1. ஓகே, அடுத்து நமக்கு ஏ வந்து நமக்கு ஒன்று ஏ வந்து எவ்வளவு நமக்கு 0.40. ஓகேவா, 0.40. அடுத்து டி பொது உறுப்பு நமக்கு எவ்வளவு 0.43 0.40 வந்து நமக்கு கழிச்சா என்ன கிடைக்கும் 0.03 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 0.03. ஓகே, இப்போ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n ஈக்குவல் டு எல்லோட மதிப்பு 1 மைனஸ் ஏயோட மதிப்பு 0.40 டிவைட் பை டியோட மதிப்பு 0.03 ப்ளஸ் 1. 1லேருந்து நம்ம இப்போது 1 இப்போ இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கழிக்க முடிச்சா தப்பு வராது. 1.20 போட்டுக்குவோம், ஏன்னா நமக்கு 2 மதிப்பு 0.40 வந்து கழிங்க. இப்போ 0 இதுலேருந்து கடவாங்கன்னா நமக்கு 10ல் 4 போனால் 6 இன்ட்டு 0 அதாவது 1 40 போனாலே நமக்கு 0.40 போனாலே 0.60 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா, 0.60 0.03 ப்ளஸ் 1. ஓகே, இந்த மாதிரி புள்ளியில் இருக்க முடிச்சு நமக்கு அடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஸோ இது வந்து 2 ஸ்தானம் இருக்கிறதுனால வந்து இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம், இங்கேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 60 டிவைட் பை அப்போது இப்போ இருக்குன்னா நமக்கு 60 டிவைட் பை 3 அப்படிங்கிறது கிடைக்கும் ப்ளஸ் 1. ஓகே, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி 23 6 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 1. ஆன்சர் நமக்கு என்னது 21. ஓகேவா, இப்போ 0.40லேருந்து நமக்கு 1 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்குன்னா 21 எண்கள் இருக்குது. ஓகேவா, ஆன்சர் வந்து 21. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 21 ப்ளஸ் 14 ப்ளஸ் 28/3 என்ற முடிவுறா தொடருடைய கூடுதல் காண்க அப்படிங்கிட்டாங்க. ஓகேவா, இது முடிவுறா தொடர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, இதுக்கான கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு சம் பார்த்தோம். அப்போ முடிவுறா தொடருடைய கூடுதல் ஃபார்மா என்ன அப்படிங்கிறது எழுதுவோம். முடிவுறா எண்களுடைய கூடுதல் ஃபார்மா வந்து என்னது ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஓகேவா, அந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏயோட மதிப்பு நமக்கு என்னது 21, ஆரோட மதிப்பு என்னது நமக்கு 14 டிவைட் பை 21 அப்படின்னு எழுதுவோம். அப்போது 7 14 3 21 அப்போ எழுதுவோம். அப்போது ஆரோட மதிப்பு நமக்கு 2/3. ஓகேவா, ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏயோட மதிப்பு வந்து 21 டிவைட் பை 1 மைனஸ் ஆரோட மதிப்பு 2/3 அப்படிங்கிறது டிவைட் பை 21. இப்போ இது குறுக்கால் பிறக்குங்க 3 மைனஸ் 2 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 21. 1/3 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இது மேலே கொண்டு பிறக்க முடிச்சா 1 3 3 23 6. ஆன்சர் வந்து 63 63. ஓகேவா, ஆன்சர் முடிவுறா தொடரிய கூடுதல் மதிப்பு. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. போன இதுக்கு முன்னாடி இதே ஒரு சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ரிட்டன் கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். -2, -4, -6 -100 என்ற தொடருடைய வரிசையின் இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு காணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த சம் பார்த்தோம்னா ஆன்சர் -78. அதே மெத்தடில் தான் இது வந்து நம்ம செய்யணும். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி இதே மாடலில் சம் வந்து நம்ம பார்த்தோம். பட் வந்து என்னது இது வந்து வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது கணங்களின் கூடுதல் கொடுத்துட்டு இயலன்களின் கூடுதல் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கணங்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு வந்து கே இன்ட்டு இதில் கே கொடுத்துருக்காங்க நம்ம எழுதுறோம். k + 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
44,100. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் முடிச்சுல ரூட்டாக போகும். 44,100. ஸோ நம்ம 21 வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 441 கிடைக்கும். ஸோ 0. அப்போ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 210 அப்படிங்கிறது இருக்கும். அப்போது k × k + 1 / 2. ஓகேவா, இயலெண்களின் கூடுதல் மதிப்பு வந்து நமக்கு 210. இதே மாடலில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா, நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் பட் அதே மெத்தடில் வந்து நமக்கு வரும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் வந்து 200 எண்ணில் அவ்வெண்கள் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 அடுத்த இது வந்து ஒரு ரீசனிங் சம் தான். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல். ஓகேவா, இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு தான் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா, ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் வந்து அதுவும் அடுத்தடுத்த. ஓகேவா, அதோடைய கூடுதல் வந்து 200 எண் கொடுத்துறாங்க. அப்போ அந்த எண் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒற்றைப்படை எண் தான், இதுவும் ஒற்றைப்படை எண் தான். பட் அடுத்தடுத்த எண்ணா, அப்போ இது வராது. ஓகேவா, அடுத்து இது பாருங்கள், இது ஒற்றைப்படை எண், இது ஒற்றைப்படை எண் தான். பட் இது அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் கிடையாது. 97க்கு அப்புறமா அடுத்த ஒற்றைப்படை எண் 99ன்னு வரும். 91க்கு அப்புறமா 93 அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண் வரும். இது பாருங்கள் 99 அடுத்த ஒற்றைப்படை எண் 101. ஓகேவா, இது வந்து அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்ணாக வந்திருக்கு. ஓகே, கூட்டினா நமக்கு என்ன வருது, 200 வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 200 வந்து வருது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 = 4095 மற்றும் R = 4 எண்ணின் முதல் உறுப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் உறுப்பு என்னன்னு சொல்லுவோம், நம்ம A அப்படிங்கிறத சொல்லுவோம். முதல் உறுப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இல்லை இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. S6ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஒரு. ஓகே, S6 அப்படிங்கிறது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போது நம்ம பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் ஃபார்மா எழுதுவோம். பெருக்குத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் ஃபார்மா நமக்கு என்னென்னா A × R⁻n - 1 / R-1. இதான் பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் ஃபார்மா. ஓகேவா, இதில் நமக்கு A வந்து நமக்கு கண்டுபிடிக்கும், முதல் உறுப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரோட மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. கூடுதல் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, என்னா நமக்கு எண் வந்து 6. ஓகேவா, இது என்னோட மதிப்பு வந்து 6. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம அது S6 படி அப்ளை பண்ண போகிறோம். X6 = A × ஆரோட மதிப்பு நமக்கு என்னது 4. 4 × என்னோட மதிப்பு நமக்கு 6. ஓகேவா, 6 - 1 R - ஆரோட மதிப்பு 4 - 1 = X6ஓடைய கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 4095. ஓகே, இப்போ A × 4 வந்து 6 திருப்பு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4 16, 16 4 64, 3 திருப்பு மல்டிப்ளை பண்ணிச்சு. அதுமாதிரி 64 74 மல்டிப்ளை பண்ணால் நம்ம 6 டைம் வந்து மல்டிப்ளை பண்ண ஆயிடும். 4 4 16, மீதி 1 இருக்குது. 6 4 24, 6 4 27 48 வருது. 49, மீதி 4 இருக்குது. 6 6 36, 40, 4096 வருது. ஓகேவா, 4096 - 1 / 4 - 1 அப்படிங்கிறது 3 = 4095. ஓகேவா, A × இதை வந்து கழிச்சா நமக்கு 4095 / 3 = 4095. ஸோ இந்த 4095 இந்த 4095 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ A / 3 = 1. அப்போது ஏயோட மதிப்பு நமக்கு என்னது 3. ஆன்சர் ஏயோட மதிப்பு இந்த முதல் உறுப்புடைய மதிப்பு வந்து 3. ஓகேவா, ஆன்சர் வந்து 3. ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 + 2 + 3 எக்ஸெட்ரா K 325 எண்ணில் இதில் வந்து இயலெண்களின் கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுலேருந்து 1லேருந்து Kயோடைய கூடுதல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கணங்களின் கூடுதல், இதே மெத்தடில் நமக்கு கணங்களின் கூடுதல் கொடுத்துட்டு இயலெண்களின் கூடுதல் வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்போ நமக்கு இயலெண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து தெரியும். K × K + 1 / 2. இதோடைய மதிப்பு நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க 325 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு கணங்களின் கூடுதல் தான் ஃபார்மா வேணும். ஸோ நம்ம என்ன செய்யணும், கணங்களின் கூடுதல் ஃபார்மா வந்து ஸ்கொயர் போடுவோம். ஸோ அப்போது இதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த 325 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 325 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். 325 5 25, மீதி 2 இருக்குது. 2 10, 12, மீதி 1 இருக்குது. 3 15, 16, 2 10, மீதி 1 இருக்குது. 2 4 5, 3 6. அடுத்து 3 15, மீதி 1 இருக்குது. 3 6 7 + 3 9. 5 2 10 16, மீதி 1 இருக்குது. 13 14 15 மீதி. ஓகேவா, ஆன்சர் வந்து
1,5625. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சிம்பிள் தான் அந்த ஃபார்முலா பண்ணி அந்த ஃபார்முலா போட்டு நம்ம வந்து கணங்களின் கூடுதலாம் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் வந்து 23 ரோஜாப்பூ செடிகளும், ரெண்டாவது வரிசையில் வந்து 21 ரோஜா செடி 21ம், மூன்றாவது வரிசையில் 19ம், கடைசி வரிசையில் 5 பூச்செடிகளும் உள்ளன. என்னால் மொத்த வரிசையில் வந்து எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து நம்ம எப்பவும் போல் எழுதிக்கணும். ஓகே, முதல் ஒரு மலர் படுக்கை இருக்குது. அதில் முதல் வரிசையில் எவ்வளோ இருக்குன்னா 23 ரோஜாப்பூ செடி, ரெண்டாவது வரிசையில் எவ்வளோ இருக்குது 21 இருக்குது, மூன்றாவது வரிசையில் 19 இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் வந்து 5 இருக்குது. ஓகேவா? அந்த வரிசையிலும் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு பார்த்துடலாம். இது வந்து 21லேருந்து 23 கழிச்சுன்னா நமக்கு இது ஒரு கூட்டுத்தொடர். 21லேருந்து 23 கழிச்சா -2 வருது. ஓகேவா? ஒவ்வொரு இதுலேருந்து 2 2 குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஏயோட மதிப்பு அப்போ நம்ம என்னுடைய மதிப்பு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? என்னுடைய ஃபார்முலா நமக்கு என்னது, அதாவது மொத்த அந்த வரிசையோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க L - A / D+1. ஓகேவா? இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ எல்லோட மதிப்பு லாஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோட மதிப்பு 5, ஏயோட மதிப்பு 3, டியோட மதிப்பு வந்து 2 2 குறைஞ்சிட்டு வருது -2. ஓகேவா? ஓகே, அப்போ n = எல்லோட மதிப்பு 5 மைனஸ் ஏயோட மதிப்பு 23 / டியோட மதிப்பு -2 + 1. 5லேருந்து 23 கழிச்சா -18 வரும் /-2 + 1 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 9 2 18 வரும். அப்போ 9 + 1 = 10. ஓகேவா? மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது? நமக்கு 10 வரிசை இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள். 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்குத்தொடர் வரிசையினுடைய பொது விகிதம் கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை நமக்கு கொடுத்துருக்காங்க. பொது விகிதம் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஆரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? R = R2 / R1 அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ R2 அப்படிங்கிறது நமக்கு இதில் என்னது 0.015 / R1 வந்து 0.15. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து புள்ளியில் இருக்குது. நமக்கு அடி கொடுக்கறதுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இது வந்து மேலே வந்து 3 ஸ்தானம் தள்ளி இருக்கும். ஸோ 1000ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு 15, கீழே வந்து 150 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை அடி கொடுத்துட்டோம்னா நமக்கு 1/10 அப்படிங்கிறது வந்து நம்ம கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 1/10 அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம வந்து இந்த 1/10 அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா அடி கொடுக்கும். இந்த 1/10 வந்து 0.1 அப்படிங்கிறது எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இப்போ வந்து நம்ம இதை அடி கொடுக்கணும். 1/10 வந்து அடி கொடுக்க வச்சுலாம். ஸோ இங்கே 1 வந்து அடி போகாது. அப்போ 0 போடுவோம். 0. அப்போ ஒரு 0 இங்கே ஆட் பண்ணுவோம். இப்போ அடி கொடுக்க வச்சு 0.1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 1/10 மதிப்பு 0.1. ஆன்சர் வந்து A. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1² + 2² + 19². ஓகேவா? இதோடைய கூடுதல் வந்து கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. ஸ்கொயரில் இருக்க எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம 1 + 2 + எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் இலங்களின் கூடுதல் பார்க்குறப்போம். ஸோ ஸ்கொயரில் இருக்கிறதா இது வந்து வர்க்கங்களின் கூடுதல். ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்ம் என்னது? வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னா n × n + 1 / 2n + 1 / 6. ஓகேவா? வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. ஓகேவா? ஓகே, இப்போ என்னோட மதிப்பு நமக்கு என்னதுன்னா 19. என்னோட மதிப்பு வந்து 19. ஓகே, இப்போ இந்த 19 என்னோட மதிப்பு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். 19 × 19 + 1 2 19 பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 38 + 1 / 6 = 19 × 20 × 39 / 6. 2 6 1 2 1 3 3 3 3 9 19 13 பெருக்குங்க
53 27 மீதி 2 இருக்குது, ஒரு 3 3 12 14 இருக்குது, மீதி 1 இருக்குது, ஒரு 1 2. அப்போ இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ 0 ஆட் பண்ணிக்கணும். 2470 ஆன்சர் வந்து 2470. வர்க்கங்களின் கூடுதல் 19 வர்க்கங்களின் கூடுதல் வந்து 2470. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா கே கியூப் 41000. இது வந்து இதோட கேயோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாடலில் ஒரு சம் பார்த்துருப்போம். பட் வந்து கணங்களின் கூடுதல் கொடுத்து இயலங்களின் கூடுதல் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது வந்து கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கணங்களின் ஃபார்முலா வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு மதிப்பு 44100. ஓகே, இப்போது நமக்கு ஃபார்முலா நமக்கு இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த பக்கம் அமைச்சு நமக்கு ரூட்டாக போகும். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ரூட்டாக அமைச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 210 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி இந்த சம் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ டேரெக்டாக போட்டோம். ஸோ நமக்கு தேவை கேயோட மதிப்பு தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம இது வந்து இதில் எழுதிக்கலாம். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 210. ஓகே, இந்த கே கொண்டு உள்ள பிறகுங்க கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இந்த 2 கொண்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் 1 2 24, அப்போ 420 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 420. ஓகேவா, ஈக்குவல் டு 0. இப்போ காரணிப்படுத்துவோம். மைனஸ் 420 கேயோட பக்கத்தில் என்ன இருக்குது 1. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி காரணிப்படுத்தல பார்த்துருக்கோம். எந்த ஒரு நம்பரையோ கூட்டவோ கழிக்க முடிச்சா 1 வரணும், பெருக்கினா வந்து மைனஸ் 420 வரணும். ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, பக்கத்தில் இருக்க நம்பர் 20 21 நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, 20 ஓகே 20 20 21 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 2 2 4 0 வருது. ஸோ 420 வருது. ஸோ 20 21 மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். கழிச்சா நமக்கு மைனஸ் 420 வரதுனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ மைனஸில் வர்றது தான் நமக்கு ஆன்சராக வரும். அப்போ கேயோட மதிப்பு நமக்கு என்னது 20. ஓகேவா, ஆன்சர் வந்து 20 கேயோட மதிப்பு. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். a = 2 பவர் 65 மற்றும் b = 2 பவர் 64லேருந்து 2 பவர் 0 வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் பின்வருவதில் எது உண்மை அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. a வந்து கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூட்டில் எது வந்து இதுக்கு ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். a வந்து 2 பவர் 65 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. b வந்து 2 பவர் 64 ப்ளஸ் 2 பவர் 63 ப்ளஸ் 2 பவர் 62 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2 பவர் 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து 2 பவர் 0 இந்த மாதிரி ஆர்டர் எழுதிக்கலாம். ஓகேவா, 2 பவர் 1 ப்ளஸ் 2 பவர் 2 எக்ஸெட்ரா ப்ளஸ் 2 பவர் 64. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் இருக்க அந்த ஏயை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, பியை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட்டத்தொடரில் இருக்கா பெருக்குத்தொடரில் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ ஆர் கண்டுபிடிக்கனா R2 டிவைட் பை R1 அப்படிங்கிறத போடுவோம். 2 பவர் 0 மதிப்பு வந்து நமக்கு 1 வரும். ஸோ 2 தான் வருது. இதுக்கு இதேமாதிரி பார்ப்போம். நமக்கு இந்த R2க்கும் 2 பவர் 2 வந்து ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்து 4/2 ஈக்குவல் டு 2 தான் வருது. ஸோ ஆரோட மதிப்பு வந்து 2. நமக்கு இது வந்து பெருக்குத்தொடரில் இருக்குது. ஸோ பெருக்குத்தொடர் இதுக்கான பெருக்குத்தொடர் ஃபார்முலா வந்து நம்ம போடுவோம். 2 பவர் 0லேருந்து 2 பவர் 4 இதுக்கு வந்து பெருக்குத்தொடரினுடைய கூடுதல். அதாவது மொத்தம் இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 64 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா, மொத்தம் வந்து நமக்கு இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. ஓகே, இந்த 2 பவர் 0வும் சேர்த்து மொத்தம் வந்து நமக்கு 65 இருக்குது. ஓகேவா, 65 எண்களுடைய கூடுதல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா, 65 எண்களுடைய எண்ணோட மதிப்பு 65 எண்களுடைய கூடுதல் ஃபார்மா நமக்கு பெருக்குத்தொடரின் கூடுதல் ஃபார்மா வந்து a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 டிவைட் பை r மைனஸ் 1. ஏயோட மதிப்பு இதில் நமக்கு 2 பவர் 0. 2 பவர் 0ோட மதிப்பு நமக்கு என்னது 1. ஓகேவா, அடுத்த ஆரோட மதிப்பு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2. ஆரோட மதிப்பு 2. இதில் என்னோட மதிப்பு வந்து நமக்கு என்னதுன்னா மொத்தம் வந்து 64 நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து மொத்தம் 65 நம்பர்ஸ். ஓகேவா, 65. ஓகே, இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட மதிப்பு 1 இன்ட்டு ஆரோட மதிப்பு 2 பவர் என்னோட மதிப்பு வந்து 5 மைனஸ் 1 டிவைட் பை ஆரோட மதிப்பு 2 மைனஸ் 1. இப்போது 2ல் 1 போனால் மீதி 1 தான் வரும். அப்போ 2 பவர் 65 மைனஸ் 1. ஓகேவா, அப்போ b = 2 பவர் 65 மைனஸ் 1 அப்படின்றதுலாம். இப்போ இந்த 2 பவர் 65 அப்படிங்கிறத நம்ம a அப்படிங்கிறத வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. b = a மைனஸ் 1. அப்போ b வந்து என்னது ஏயை விட 1 கம்மி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா இதை வந்து
ஏ அப்படி வச்சுக்கோங்க, பி ப்ளஸ் 1. அப்போது ஏயானது வந்து பியை விட 1 அதிகம். ஓகேவா, ஏயானது பியை விட 1 அதிகம். ஆன்சர் வந்து பி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் வந்து 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த வரிசைகள் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த வரிசை வந்து 30, முதல் வரிசையில் வந்து 20 இருக்கைகள் இருக்குது. ஓகேவா, இதை கொடுத்துருக்கதை நம்ம எழுதுவோம் 20 இருக்கைகள். அப்புறம் ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூட்டிகிட்டே போகுது. ஓகேவா, அப்போ 22, 24, மொத்தம் 30 வரிசை. அதில் லாஸ்ட் வரிசையில் எவ்வளவு இருக்கும், லாஸ்ட் வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 கூட்டிகிட்டு தான் போகுது. ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ ஏ வந்து 30, ஏ வந்து கீழே எழுதுகிறோம். ஓகேவா, 20, 22, எக்ஸட்ரா லாஸ்ட் ஒரு வரிசையில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. என்னோட மதிப்பு வந்து 30. ஓகே, இப்போது ஏ வந்து நமக்கு 30, டி வந்து நமக்கு 2. ஓகேவா, லாஸ்ட் உறுப்பு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் உறுப்பு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலாலாம், நம்ம n = L - A / D + 1. ஓகேவா, நமக்கு ஏயோட மதிப்பு தெரியும், டியோட மதிப்பு தெரியும், என்னோட மதிப்பு தெரியும். ஸோ நமக்கு லாஸ்ட் உறுப்பில் வந்து லாஸ்ட்டில் எத்தனை இருக்கைகள் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி எழுதலாம். என்னோட மதிப்பு நமக்கு என்னது, நமக்கு 30 = Lோட மதிப்பு தெரியாது, மைனஸ் ஏயோட மதிப்பு வந்து 30, ஏயோட மதிப்பு வந்து 20. ஓகேவா, 20 / டியோட மதிப்பு வந்து 2 + 1. L - 20, இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 ப்ளஸ் குறுக்க பெருக்கிக்கோங்க, /2 = 30. அப்போ L - 18 / 2 = 30. அப்போ L - 18 = 2 வந்து இங்கே பண்ணால் 3 6 60 வரும். ஸோ L = 60 ப்ளஸ் -18 இருக்குது. ஸோ அந்த பக்கம் முடிச்சுட்டு 17 + 18 போகும். ஆன்சர் வந்து நமக்கு 78. ஸோ லாஸ்ட்டில் வந்து எத்தனை இருக்கைகள் இருக்குன்னா 78 இருக்கைகள் வந்து இருக்கும். ஆன்சர் வந்து பி, 78 இருக்கைகள் வந்து இருக்கும் லாஸ்ட் வரிசையில். 30வது வரிசையில் 78 இருக்கைகள் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கணங்களின் கூடுதல் ஃபார்முலா கொடுத்துட்டு இலன்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து நமக்கு இலன்களின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம இதில் நிறைய வாட்டி இந்த மாதிரி சம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நம்ம ஃபார்முலா போடலாம். கணங்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து n × n + 1 / 2 the whole square = 8281. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் முடிச்சுன்னா நமக்கு ரூட்டாக போயிடும். ஸோ 8281க்கு வந்து நம்ம ஸ்கொயர் போட முடியல. 91 வந்து நம்ம ஸ்கொயர் போட்டோம்னா 8281 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டுனா அப்போது 91 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ n × n + 1 / 2. ஓகேவா, இலன்களின் கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இது வந்து 3வது மாடல் வந்து 3வது சம் பார்ப்போம் இதே மாதிரி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + B மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. A, B மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி A × B வந்து கூட்டணும். ஓகேவா, அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18, A, B, -3 அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பொது விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த சம்மை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பொது விகிதம் வந்து கண்டுபிடிப்போம். D1 வச்சுக்கிடுவோம். அப்போ நம்ம வந்து ஏலேருந்து A - 18 அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது D2 அப்படிங்கிறது எழுதுவோம். அப்போ B - ஒவ்வொரு இது. ஓகேவா, அப்போ D3லேருந்து நம்ம D2 வந்து கழிப்போம், B - A. ஓகேவா, இது வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து எழுதுவோம். ஸோ நமக்கு வந்து பொது விகிதம் அப்படிங்கிறது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுலேருந்து இதை கழிக்கிறதும் இதுலேருந்து இதை கழிக்கிறதுக்குள்ளே வந்து இப்போது இதில் ஒரு இதில் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இதுலேருந்து இது கழிக்கிறதும் இதுலேருந்து இது கழிக்கிறதோட ஆன்சர் வந்து நமக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது எப்படி எழுதலாம், A - 18 = B - A அப்படிங்கிற மாதிரி எழுதலாமா. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ A - 18 இதுலேருந்து இதை கழிக்கிறதும் இதுலேருந்து இதை கழிக்கிறதோடைய ஆன்சர் வந்து சமமாக இருக்கும். ஸோ அதான் ஈக்குவல்ட்டு பண்ணுறோம். இந்த B - A அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த பக்கம் வந்துச்சுன்னா -B + A = 0 அப்படிங்கிறது வரும். ஸோ ஏயும் கூட்டினா 2A - B, இந்த -18 அப்படிங்கிறது மொத்தக்கு அந்த பக்கம் முடிச்சுன்னா +18 போயிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஒன்றாவது ஈக்குவேஷன். ஸோ நம்ம வந்து இப்போது இதுலேருந்து இதை கழிச்சு இதிலேருந்து இதை கழிச்சு வந்து D2 எழுதுக்கு அப்புறம் D3 அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது அடுத்து வந்து இது வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ D3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நமக்கு இதுலேருந்து இதை கழிக்கிறதும் B - A, B - Aயும்
இந்த D4ன்னு வச்சுக்கோங்க. -3லேருந்து -b ஓகேவா. இப்போ இதுலேருந்து இது கழிக்கிறதும் -3லேருந்து -bயை கழிக்கிறதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு சமமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், b - a -3 - p ஓகேவா. அப்போ b - a சமத்துக்கு இந்த பொம்ஸில் +3 + b = 0. அப்போது 2b - a = இந்த பக்கம் முடிச்சுல -3 வந்துடும். ஸோ மைனஸால் வந்து நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ண முடிச்சுல -2b + a = 3 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், a - 2b = 3 அப்படின்னு எழுதிக்கலாமா. இது வந்து ஈக்குவேஷன் 2 ஓகேவா. இப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு a bயோட மதிப்பு வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய மதிப்பு 2a - b = 18. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து a - 2b = 3. ஸோ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஓகேவா. 2a இது 2ஆல் மல்டிப்ளை 4 வரும், 3 6 அப்படிங்கிறது 2ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ 2aவும் -2aயும் கேன்சல் ஆயிரும். -4bலேருந்து b கழிச்சா 3b அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 18ல் 6 போனால் 12 அப்படிங்கிறது கிடைக்கும். பியோட மதிப்பு 4 3 12. ஸோ நம்ம பியோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். பியோட மதிப்பு வந்து 4. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து நம்ம பியோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2a - பியோட மதிப்பு 4 = 18. இப்போ 2a +4 அங்கே முடிச்சுல 22 வரும். ஸோ 1 2 1 2. அப்போ ஏயோட மதிப்பு நமக்கு என்ன வருது, 11. நமக்கு கண்டுபிடிக்கக்கூடியது வந்து a + b ஓகேவா. ஏயோட மதிப்பு 11 இன்ட்டு பியோட மதிப்பு வந்து 4. ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, 15 ஓகேவா. ஏயும் பியும் வந்து கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 15 வருது. ஆன்சர் சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். எனக்கு கொடுத்துருக்காங்க, இதுதான் நமக்கு லாஸ்ட்டு சம் ஓகேவா. 1³ + 2³ + 3³ என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1696 வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துட்டு இதனுடைய உறுப்புகளை வந்து கூட்டினா வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கூடுதல் வந்து இதனுடைய கூடுதல் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்னோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். SN = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1696 அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து கணங்களின் க்யூப்பில் இருக்குது. ஸோ கணங்களின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். கூடுதல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1696 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறது அப்போது என்னோட மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது வந்து ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் முடிச்சில் ரூட்டாக போகும். n × n + 1 / 2 ஸ்கொயர் 1696. ஸோ 36 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1696 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 36 வரும். அப்போ n × n + 1 / 2 ஓகேவா. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு என்னோட மதிப்பு எத்தனை உறுப்புகளை கூட்டினா வந்து 1696 கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது என்ன கொண்டு உள்ள பிறக்குங்க, n² + n 36 வந்து 2 பேருக்குன்னா 6 2 12, மீதி 1 இருக்கும், 2 6 72 கிடைக்கும். அப்போ n² + n -72 = 0. இது வந்து நம்ம காரணிப்படுத்தணும். -72 கூட்டினால பெருக்கினாலும் நமக்கு 1 கிடைக்கணும், கூட்டினாலும் கழிச்சா 1 கிடைக்கணும், பெருக்கினா வந்து 72 கிடைக்கணும். ஸோ இங்கே உள்ள நம்பர் பார்ப்போம். 8 7 56 98 72 இந்த ரெண்டையும் பெருக்கினா மட்டும் தான் நமக்கு வந்து 72 அப்படிங்கிறது கிடைக்கும். 98 72 கழிச்சா வந்து 1 கிடைக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, மைனஸில் இருக்கிறதா ஆன்சர் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 8. சி வந்து ஆன்சர் ஓகேவா. ஓகே, டோட்டலாக நம்ம வந்து நம்பர்ஸ் சிஸ்டத்தில் உள்ள 2021 2024 உள்ள அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸ்பிளைன் பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.